எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது ஐஸ்கிரீம் வெல்லம். வெல்லம்னா தண்ணி, ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு கூல் ட்ரிங்க் தான் இது. கண்ணூர் கோழிக்கோடு சைடில் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் மேரேஜ்க்கெல்லாம் போகிற டைமில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கிற வெல்கம் ட்ரிங்க். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கட்டியாக இருக்கிற பால் தான். கூடவே இனிப்புக்காக எடுத்துருக்கிறது சர்க்கரை வந்துட்டு 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு ஆல்மோஸ்ட் சர்க்கரை நான் இங்கே எடுத்துருக்கு. சர்க்கரையோட அளவு உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த குவான்டிட்டி பாலில் 3 கிளாஸ் அளவுக்கு ட்ரிங்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் எடுத்துருக்கிறது கஸ்டர்ட் பவுடர் தான். வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்துருக்கு. எந்த பிராண்டு வேணாலும் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, நம்ம ட்ரிங்கு கட்டியாகி போயிடும். நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிற இந்த ஐஸ்கிரீம் வெல்லம் வந்துட்டு ரொம்ப திக்காகி ஷேக்கு மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வாட்டரியாக ஜூஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு மிடில் தான் இருக்கணும். அதுக்கு இந்த அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணி டோட்டலாக ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் கொஞ்சம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக ஊற்றிடுச்சுன்னா பால் திக்காகி போயிடும். அதனால் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கஸ்டர்ட் மிக்ஸ் இதில் மெதுவாக ஊற்றிடலாம். கஸ்டர்ட் மிக்ஸ் ஊற்றுற டைமில் பால் சீக்கிரம் திக்காகி போயிடும். அதனால தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் மெதுவாக ஒரு கையில் ஊற்றி இன்னொரு கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் மிக்ஸ் ஊற்றும் போது பால் திக்காக ஆரம்பிக்கும். உடனே தீ ஆஃப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. உடனே ஆஃப் பண்ணிடுச்சுன்னா கஸ்டர்ட் பவுடரோட ஸ்மெல்லு நல்லா தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாது. ஐஸ்கிரீமோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு தான் வேணும். அதனால 2 நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 to 6 மணி நேரம் சில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இந்த மிக்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் ட்ரிங்க் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ், இதுக்கு ஸ்வீட் பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஊறி கிடச்சிடும். நான் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இப்போ அது வெளியே எடுத்துருக்கு. நல்லா கூலாக இருக்குது. இது எப்படி ட்ரிங்க்குக்காக மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைப்படுது. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக ஃப்ரூட்ஸு நட்ஸ் இதில் சேர்க்க மாட்டாங்க. நான் ஒரு பெரிய ஆப்பிளோட பாதி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதுளம், 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட் எல்லாமே ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கு. நம்ம ட்ரிங்கு குடிக்கும்போது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கூல் பண்ணி எடுத்து வச்ச கஸ்டர்ட் மிக்ஸ், கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்து பிளெண்டரில் இல்லை மிக்ஸியில் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஒரு பவுலுக்குள்ளே ஆட் பண்ணி, சாக் பண்ணி வச்ச சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணி, நம்ம பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச கஸ்டர்ட் மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்போ ரொம்ப பெரிய பார்ட்டிக்கெல்லாம் தான் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா முதல் நாளில் இல்லை நைட்டில் இதே மாதிரி கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மலபார் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வெல்லம் ரெடியாக இருக்குது. இது கிளாஸில் ஊற்றி ரொம்ப நேரம் வச்சதுக்கப்புறம் குடிச்சிருச்சுன்னா இதே மாதிரி 2 லேயராக மாறிடும். ஃப்ரூட்ஸு சப்ஜா சீட்ஸ் எல்லாம் மேலே நிற்கும், கீழே கஸ்டர்ட் மிக்ஸும் இருக்கும். அப்போ மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிப்பியோடு. அது வரைக்கும் வணக்கம்.